ஒரு கிராமத்துல ஒரு ஆடு தன் 2 குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. இருந்தாலும் அந்த பெரிய ஆட்டுக்கு மனசுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல சிங்கம், புலி, கரடி, நரி இதுங்கள்ட்ட இருந்து நம்ம குட்டியை எப்படி பாதுகாத்து வளர்க்க போறோம் அப்படின்ற கவலை தான் அதுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ஆடு தன் குட்டிகளோட காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்ப பெரிய ஆடு சொல்லுச்சு, கண்ணுங்களா, அம்மாவை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. இது ரொம்ப மோசமான காடு. புலி, சிங்கம், நரிலாம் இங்கே நிறைய இருக்கும். அதனால் எப்போவுமே அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுச்சு. சரி சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டிங்க ரெண்டும் அம்மா கூடவே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரு குட்டி மட்டும் தூரத்தில் பச்சையாக தெரிஞ்சோன்னே நிறைய பச்சை புற்கள் இங்கே இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. வழி தெரியாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்த ஆட்டுக்குட்டி இடையில 2 நரி இந்த ஆட்டுக்குட்டி வரதை பார்த்துச்சுங்க. நண்பா, இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை. ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்கு. வா நண்பா அப்படின்னு 2 நரியும் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை திங்கிறதுக்கு முயற்சி செஞ்சது. இந்த ஆட்டுக்குட்டி நரியை பார்த்தோன்னே பயத்தில் அங்கே நின்னது. ஆட்டுக்குட்டியை தேடி பின்னாடியே வந்த பெரிய ஆடு நரிகளை பார்த்து கேட்டுச்சு, ஏ நரி, போயும் போயும் உன்னோட வீரத்தை இந்த சின்ன ஆட்டுக்குட்டிகிட்டே காமிக்கிறது. நீ வேணா இந்த காட்டுக்கு ராஜாவோட சிங்கராஜாட்ட மோதி ஜெயிச்சுட்டு வாங்க, நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுச்சு. ஏ ஆடு, என்ன இந்த மாதிரி சொல்லுற? நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது? ஆமாம், நீ பெரிய திறமசாலி அப்படின்னா நீ போய் பெரிய ஆள்கிட்ட மோதி ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நீ திறமசாலின்னு நாங்கள் நம்புவோம் அப்படின்னு அந்த ஆடு சொன்னோன்னே நரி ரெண்டும் பேசிக்கிட்டு, சரி சரி, இந்த ஆடு சொல்கிறதும் சரிதான், நம்ம போய் அந்த சிங்கத்தை எப்படியா ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் இந்த காடே நமக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நரியும் சிங்கராஜாவை தேடி போயிடுச்சுங்க. நரியை ஏமாத்தின பெரிய ஆடு குட்டியை கூட்டிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஓடி வந்தோன்னே சிங்கம் எதிரில் வந்துச்சு. ஏ ஆடு, நீ தானா நரியை என்னை கொல்ல அமைச்சது அப்படின்னு சொல்லி ஆட்டை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு ஆடு சொல்லுச்சு, என்ன ராஜா, ராணி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதை பற்றி நீ ஏன் கேட்குற அப்படின்னு சிங்கராஜா சொல்லுச்சு. உங்களுக்கு தெரியாதா, ராணியும் நானும் ரொம்ப நண்பர்கள். உங்கள் ராணியை வேணால் கேட்டு பாருங்க. ராணியும் நானும் நெருக்கமான நண்பர்கள். போன தடவை கூட நான் காட்டுக்கு வரும்போது ராணியை பார்த்து பேசிட்டு தான் போனேன் அப்படின்னு ஆடு சொல்லுச்சு. சிங்கத்தால் ஆடு சொல்கிறத நம்ப முடியல. என்ன நீ பொய் சொல்லி தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை ராஜா, நீங்கள் வேணால் அந்த காக்காட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க காக்காவை காமிச்சது. காக்காவும் ஆமாம் ஆமாம், ஆட்டுக்குட்டி சொல்கிறது உண்மைதான், அவங்க 2 பேரும் ராணியோட நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஆடு சொல்லுச்சு, இந்த காக்கா நான் எல்லாமே ராணியோட நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே சிங்கராஜா சொல்லுச்சு, நல்ல வேலை, இதை முதல்ல சொன்னீங்க. நான் ராணியோட நண்பர்களை வேட்டையாடி இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆவறது? பரவாயில்ல, போயிட்டு வாங்க, நான் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடையும் ஆட்டுக்குட்டியும் சிங்கராஜா ஒன்றும் செய்யாமல் விட்டுடுச்சு. சிங்கராஜாட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒடியாந்த ஆடும் ஆட்டுக்குட்டியும் தன் இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சிங்க. குழந்தைகளா, இதுலேருந்து என்ன தெரியுது? அம்மா சொல்கிறத கேட்கணும், அம்மா சொல்ல மீறக்கூடாது. புரிஞ்சுதா?